ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா, குட்டியா வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். அவ வந்து சாரி கட்டி சூப்பரா அழகா இருந்தா. ஃபோட்டோ, வீடியோலாம் நாங்க எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி வீட்ல இருக்கவே ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஏன்னா நாங்க பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது. மாமியா வந்து தவறிட்டாங்க. ஸோ 1 இயர்லாம் பொங்கல் வைக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால பொங்கல் வைக்கல. சரி வீட்ல இருந்தா போர் அடிக்குது. சரி வா நம்ம எங்கேயாவது போலான்னு, நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க போலான்னு சொல்லிட்டு தான் சேரா கிளம்பியிருந்தோம். போயிட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு வந்தோம். உள்ள என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள பார்த்தீங்களா, குட்டியா வந்துட்டு போயிட்டுருக்கா. என்னடா சாரி இல்லாம அ பேண்ட், ஷர்ட் போட்டிருக்காளேன்னு பார்க்குறீங்களா? அவளுக்கு சாரி கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டா. ஸோ அதனால இந்த ட்ரெஸ்ஸே போடுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கலாம் பொங்கல் திங்ஸ் எல்லாமே முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வச்சிருந்தாங்க. பொங்கல் எல்லாம் வச்சுட்டாங்க போல. அதுக்கப்புறம் சரி நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் போனது சோஃபா தாங்க பார்க்க போனோம். ஏன்னா எடுக்க போனதே சோஃபா எடுக்க தான் போயிருந்தோம். பார்த்தோம். பார்த்துட்டு சோஃபா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. உட்காந்து உட்காந்து பார்த்தோம். கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த சோஃபாக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் இருந்துச்சு. பட் எங்களுடைய ஹாலுக்காண்டி அந்த சோஃபா வந்து செட் ஆகல. சரி ஓகே அப்படின்னு அவரு மொபைல் பார்க்க போயிட்டாரு. குட்டியா குட்டியா ஐட்டம் பார்க்க போயிட்டா. அவளுக்கு வந்து ஜீப்பு பார்த்துட்டு இருந்தா. ஜீப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க மாமா இருந்துட்டு இந்த ஜீப்பு வேண்டாம் பைக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் எடுத்து கொடுத்து ஓட்டுறக்காக எடுத்து கொடுத்துருந்தாங்க. அவளுக்கு ஓட்ட தெரியல. அவங்க மாமா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பைக்ல பாத்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் பைக் தான். அதுவே வந்துட்டு லைட்டா ரைஸ் பண்ணா போதும். நம்ம நார்மலா யூஸ் பண்ற பைக் மாதிரி தான். அதுவே போய்க்கும். அதுல பென்டிரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்ஸ் இருக்கு, ஆரன் இருக்கு. நம்ம ரோட்ல கூட ஓட்டிக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. இந்த பைக்குக்கு ஏத்த ரேட்டு தான் என்ன சொல்லுவேன் நானு. 7,000 சொல்லியிருந்தாங்க அந்த பைக்கு. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எடுத்து கொடுமான்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பயங்கர பசி ஆயிடுச்சுங்க. சரி சாப்பிட போலான்னு சொல்லி சொன்னா. சரி ஓகே சாப்பிட போலான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து சின்னதா ஒரு மில்க் ஷேக்கும் எக் பப்ஸும் வாங்கி கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி உள்ள போய் மொபைல் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவ வந்து வாங்கி கொடுப்பாங்கன்னு ரொம்ப ஆசையில இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். பட் நாங்க வந்து வாங்கி கொடுக்காம கூட்டிட்டு வந்துட்டோம். அதனால அழுதுட்டே வந்துட்டா. பாவம் பொங்கல் அன்னைக்கு அழுக வச்சுட்டா பிள்ளைவ. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.